ஒரு இனத்த மட்டும் இல்ல, ஒரு நாட்டையே ஒண்ணாக்குனது அண்ணன் மக்காய் ஆண்டனி. ஒரு காலத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாப்ல. மக்காய் ஆண்டனி சவுத் ஆப்பிரிக்கால பொறந்து வளர்றாப்ல. அப்ப சவுத் ஆப்பிரிக்கால விளையாடுறது எல்லாருமே வெள்ளைக்காரங்க. நீ வந்து கருப்பா இருந்தன்னா, ஸ்போர்ட்ஸ் பக்கத்திலேயே வந்துராத. போய் 10 பாத்திரம் வெளக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி, மக்காய் ஆண்டனி கண்டிப்பா நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகப் போறேன்னு கிளம்பிட்டாப்ல. சவுத் ஆப்பிரிக்காவை எந்த காம்படிஷன்லயும் சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டு, உலகம் ஃபுல்லா பேச்சு ஓடிட்டு இருக்கு. வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் தான் இந்த விளையாட்டு கேளிக்கை எல்லாம், கருப்பனுங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்தி வச்சிருந்த காலங்கள்லாம் தாண்டி, முதல் முறையாக அண்ணன் மக்காய் ஆண்டனி 1998ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாப்ல. இதெல்லாம் வரலாறு. கருப்பா இருக்கிற பல பேர் இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளையாடுறாங்க. ஆனா, இது எல்லாத்துக்கும் விதை போட்டது அண்ணன் மக்காய் ஆண்டனி. தலைவன பார்த்து தான் இவங்கலாம் கிரிக்கெட் விளையாடணும்னே ஆசைப்பட்டு வந்தாங்க. மக்காய் ஆண்டனி போட்ட போடுல எல்லாம் கதி கலங்கி போயிட்டானுங்க. நம்மாள் போடுற ஸ்பீடு அந்த மாரி லைன் அண்ட் லென்த்லாம் ரணக்கொடூரமா இருக்கும். டெஸ்ட் மேட்ச்லலாம் 5 விக்கெட், 6 விக்கெட் அசால்ட்டா எடுத்துட்டு இருந்தாப்ல ஸ்டார்ட்டிங்லேயே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சில்மிஷ கேஸ்ல லாக் அடிச்சுட்டானுங்க. லாக் அடிச்ச காரணத்தினால 2 வருஷம் விளையாட முடியாம போயிருச்சு. அந்த கேஸ வாபஸ் வாங்குனாங்களோ, இல்ல அந்த கேஸே இல்லாம ஆக்கிட்டாங்களோ, "மக்காயா, நீங்க வந்து மறுபடியும் டீம்ல விளையாடுங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தலைவன் மாடல் புரொஃபஷனலா கடைசி வரைக்கும் மெயின்டெயின் ஆனான். எப்பப்பெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விக்கெட் வேணுமோ, அப்பப்பெல்லாம் மக்காய் ஆண்டனிய கூப்பிட்டு வருவாங்க. நம்மாள் போடுற போட்ல விக்கெட் எடுத்துருவாப்ல. மக்காய் ஆண்டனியோட பவுலிங் ஸ்டைலு என்னதான் வினோதமா இருந்தாலும், பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அதுவும் தலைவன் வந்து 2 கைய தூக்கிட்டு வெறிகுண்டு வீசுவான். அதெல்லாம் ஒரு காலம். 2008ல தலைவன் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து சேர்றாப்ல. இடையில ஒரு மேட்ச்ல ஹேட்ரிக்லாம் எடுத்திருப்பாப்ல. தலைவனுக்கே தெரியாது அது ஹேட்ரிக்ன்னு. ஏன்னா, முன்னாடி ஓவர்ல தலைவன் 2 விக்கெட் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து போட்ட அடுத்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு விக்கெட். ஸோ ஹேட்ரிக். 2009ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ட விட்டு ரிட்டயர் ஆயிட்டாப்ல. இருந்தாலும், கருப்பு சரித்திரமே அப்படின்னு சொல்லிட்டு 2011ல ஒரு ஃபேர்வெல் மேட்ச இந்தியா கூட விளையாண்ட்டு, தன்னோட பிளேயிங் கரியர முடிக்கிறாப்ல.